பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வேலைக்கு போயிட்டு நடந்து வரும்போது பாதி வழியில அந்த மனிதருக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவும் அந்த மனிதர் கூடயே சேர்ந்து பேசிக்கிட்டே நடந்து வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தாத்தா அந்த மனிதர்கிட்ட, நம்ம சாமியோட பெட்டியில மூளையில சிவப்பு துணிக்குள்ள ஒரு சலங்கை இருக்கும், அதுதான் வழக்கமா நான் திருவிழா சமயங்கள்ல போட்டுக்கிற சலங்கை, கோவில் வீட்டுல இருக்க கம்புகள்ல முதலாவதா இருக்கிறது தான் என்னோட கம்புன்னு சொல்லி சாமி ஆடுற விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே அந்த மனிதர் தாத்தா யதார்த்தமா தான் சாமி பொருட்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க போலன்னு நினைச்சுக்கிட்டே ஊருக்குள்ள வரும்போது அந்த தாத்தா, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு ஊர் எல்லையிலே நின்றுக்கிட்டாங்களாம். அந்த மனிதர் ஊருக்குள்ள நடந்து போகும்போது அந்த தாத்தா வீட்டுல கொட்டகை போட்டிருக்கதை கவனிச்சு தாத்தா இறந்துட்டாங்கன்ற விஷயத்தையும் தெரிஞ்சிருக்காங்க. அடுத்த நொடியே பதறி போன அந்த மனிதர், அந்த தாத்தா சாமி ஆடின்றதுனால சாமி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றதுக்காக அந்த தாத்தாவே வந்தாங்களா, இல்ல சாமி தான் அந்த தாத்தா ரூபத்துல வந்தாங்களான்னு புரியாம குழப்பத்தோட ஓடி போய் அந்த தாத்தாவோட மனைவிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிருக்காங்க. உடனே அந்த பாட்டி, நம்ம வம்சத்துல தாத்தாக்கு அப்புறம் நீதான் சாமி ஆடணும், அந்த விஷயத்த தெரியப்படுத்துறதுக்காக தாத்தாவே வந்திருக்கதா வாய்ப்பு இருக்குன்னு சொன்னதாக சொல்றாங்க.